கடைசியாக அதே அதிகாரத்தில் 44வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாங்களாம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருக்கின்றான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்ததை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வசன பகுதியிலும் நாம் 3 சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இயேசு இங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவரை சுற்றிலும் இப்படிப்பட்ட பரியாசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அதே தேவன் இருள் வருவதாக என்று அவர் உரைக்கின்றார். பிதாவாகிய தேவன் அன்றைக்கு வானத்தை அடைத்து, வேதாம் சொல்லுகின்றது, நம்மளுடைய கணக்கு பிரகாரம் இந்த நேரத்தை நாம் கணக்கு போட்டோம் என்றால் சரியாக 12 மணிக்கு நடும் பகலில் வெயில் சூரியன் தன்னுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற நேரத்தில் சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை இழந்தது. வானம் மூடப்பட்டது. நான் சொல்லுகின்றது ஏதோ ஒரு இயற்கையான சம்பவத்தை குறித்து நான் பேசிக்கொண்டில்லை. ஏதோ ஒரு மேகம் வந்து கொஞ்சம் இருளானது போல காணப்படலைங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் இருள் சூழட்டும் என்று சொன்ன பொழுது முழு பூமியும் காரிருளால் நிரப்பப்பட்டது. இருள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கு அது அடையாளமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய கோபத்தை குமாரனாகிய இயேசு மேல் ஊற்ற ஆரம்பித்தார். மனிதனுடைய பாவத்தை இயேசு அந்த நேரத்தில் சுமக்க ஆரம்பித்தார். இருள் சூழ்ந்த பொழுது அதுவரைக்கும் விமர்சனம் பண்ணி கொண்டிருந்த, பரியாசம் பண்ணி கொண்டிருந்த அத்தனை பேரும் அவருடைய இருதயங்கள் பயத்தினால் நிரப்பப்பட்டது. ஏனென்றால் நடு பகல் நேரத்தில் அது ஏதோ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இல்லைங்க, 3 மணி நேரம் அந்த முழு இடம் இருள் நிறைந்து கார் இருளால் நிரப்பப்பட்டு அவங்களுடைய சொந்த கரத்தை யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு இருள் அந்த இடத்தில் சூழ்ந்த பொழுது அதுவரைக்கும் வாய் பேசி கொண்டிருந்த அத்தனை பேருடைய வாயும் அடைக்கப்பட்டது. அதுவரைக்கும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்த அத்தனை பேருடைய வாயும் அடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தேவன் ஏதோ ஒன்றை ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்து கொண்டிருந்தார் என்பதற்கு அடையாளமாக தம்முடைய குமாரன் மேலே தம்முடைய நியாய தீர்ப்பை உங்களுக்காக எனக்காக தேவன் சுமந்தாருங்க. நீங்களும் நானும் நீதிமானா இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அன்றைக்கு வானத்தை அடைத்து தம்முடைய குமாரன் மேலே உலகத்தின் பாவத்தை வைத்து அதன் மூலமாக நீங்களும் நானும் விடுதலை பெறணும் என்று தேவன் இந்த அற்புத செயலை செய்தார்.